Hello friends, welcome to our channel. Last video la நம்ம encoder பத்தின introduction and priority encoder பத்தி discuss பண்ணோம். இந்த வீடியோல நம்ம next type பார்க்கலாம். So second type நம்ம decimal இருந்து BCD encoder பார்க்கலாம். சரிங்களா? So decimalனா நமக்கு தெரியும் 0 இருந்து 9 வரைக்கும் அதனுடைய base value இருக்கும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி பிசிடின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து பைனரி கோடட் டெசிமல்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்கிற டெசிமல் வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ வந்து உங்களுக்கு பிசிடியில் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா டெசிமலாக இருக்குது, அதாவது இந்த 0 9 வேல்யூஸுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூவாக வந்து இங்கே என்கோடிங் நடக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ட்ரூத் டேபிளில் நமக்கு இன்புட்டாக எது இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட டெசிமல் வேல்யூஸ் இருக்கும். ஸோ டெசிமலோட வேல்யூஸ் வந்து 0 9 வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? அண்ட் அவுட்புட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட பிசிடி வேல்யூ தான். ஸோ அந்த பிசிடி வேல்யூவை தான் வந்து நம்ம ஏபிசிடி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நாலுமே தான் வந்து நம்மளோட பிசிடி வேல்யூ. சரிங்களா? ஸோ இப்போ 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த 0க்கு ஈக்குவலண்ட்டான 4 பிட் பைனரி வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 0 அப்படிங்கும் போது 0000 தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 அப்படிங்கும் போது நமக்கு ஏல மட்டும் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 அப்படின்னா 0010 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி 0 9 வரைக்கும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு டெசிமல்லேருந்து பிசிடிக்கு இந்த கன்வர்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த பேசிக் ட்ரூத் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நம்ம என்கோடிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெசிமல் வேல்யூஸை இங்கே இன்புட்டாக ஃபீட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங் பிசிடி வேல்யூஸ் வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் என்கோடிங் ஆப்ரேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 9 வரைக்கும் இருக்கிற டேட்டா லைன்ஸில் எதனுடைய வேல்யூ நமக்கு ஹையாக இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேர்ட் வேல்யூ அதாவது 3 அப்படிங்கிற இந்த டெசிமல் வேல்யூ ஹையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக பிசிடி வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 0011. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0011 அப்படிங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு இங்கே பிசிடியில் ஃபெச் ஆயிடும். சரிங்களா? ஸோ உங்களோட இன்புட் சைடில் எந்த டேட்டா லைனுக்கு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் என்கோட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே 4 அவுட்புட் கிடச்சிருக்கு, ஏபிசிடி அப்படின்னு. அந்த அவுட்புட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம எழுத போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ வேல்யூவை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏ வேல்யூவில் நம்ம எப்போல்லாம் ஹை இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹை வேல்யூ வந்து நமக்கு 1 கிடச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 5 அண்ட் நெக்ஸ்ட்டு 7 அண்ட் லாஸ்ட்டாக 9 நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ எப்போல்லாம் நமக்கு ஹை கிடச்சிருக்கோ அந்த வேல்யூஸ் தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ 1 + 3 + 5 + 7 + 9 கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பி வேல்யூ நம்ம பார்க்கணும். ஸோ பியோட அவுட்புட் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு அகெயின் எங்கெங்கெல்லாம் 1 கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ நமக்கு 2 and 3 அதே மாதிரி 6 and 7 கிடச்சிருக்கு. ஸோ 2 3 6 7 தான் வந்து நம்மளோட பி ஈக்குவேஷன். சரிங்களா? அதே மாதிரி சி ஈக்குவேஷனில் 4 5 6 7 தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனுடைய ஈக்குவேஷன் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக டி வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8 and 9 மட்டும்தான் வந்து நமக்கு அவுட்புட் ஹையாக இருக்குது. ஸோ டியோட ஈக்குவேஷன் வந்து நம்ம 8 + 9 எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களோட இன்புட் வேல்யூஸை வச்சு, அதாவது I1 I3 I5 I7 அண்ட் I9 இப்படி தான் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னும் சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது டேட்டா லைன்ஸ் அப்படிங்கிறதுனால D1 D3 D5 D7 D9 அப்படின்னு கூட ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ரெப்ரசன்டேஷன் ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகும், பட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கான்செப்ட் தான். எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹை ஆகிருக்கும் அந்த லைன்ஸை மட்டும்தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? டெசிமல் டு பிசிடி என்கோடர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லை, பட் ஸ்டில் அதனுடைய கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டைப் ஆக்டல் டு பைனரி என்கோடர். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டல் நம்பர் வந்து நமக்கு பைனரியாக இங்கே என்கோட் ஆகும். சரிங்களா? ஸோ ஆக்டல் நம்பர்னால் நமக்கு அதனுடைய பேஸ் வேல்யூ தெரியும் 8ன்னு. ஸோ 0 7 வரைக்கும் நமக்கு இன்புட் வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா? அண்ட் அதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அவுட்புட்ஸ் இருக்குது, Y2 Y1 அண்ட் Y0. ஸோ இது மூணுமே தான் வந்து நம்மளோட பைனரி ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? ஏன் இங்கே நம்ம 3 அவுட்புட் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா 8 வந்து நம்ம 2^3 ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ அதனால தான் வந்து நம்ம 3 டிஜிட்டாக இங்கே எடுத்திருக்கோம்.
சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இன்புட்டையுமே வந்து நம்ம 3 பிட் பைனரி வேல்யூஸாக நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணி ட்ரூத் டேபிளை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 8 இன்புட்ஸ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கும் அண்ட் 3 அவுட்புட்ஸ் இங்கே கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ இந்த என்கோடர் கான்செப்ட்குள்ளார கொண்டு வரலாம். ஸோ அந்த 8 இன்புட்ஸை வந்து டேட்டா லைன்ஸில் நம்ம இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம் அண்ட் 3 அவுட்புட்ஸ் வந்து நமக்கு இங்கே அவுட்புட் சைடில் கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 8x3 என்கோடராக இங்கே இருக்கும். அதாவது நமக்கு ஷார்ட்கட் என்னன்னு சொல்லியிருந்தேன், 2n/n சொல்லியிருந்தேன். என்னோட வேல்யூ இங்கே 3ன்னு போட்டிங்க அப்படின்னா 8ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து 8x3 என்கோடர். இதுலேயும் அதே கான்செப்ட் தான். உங்களோட இன்புட் டேட்டா லைன்ஸில் எது வந்து ஹையாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அண்ட் அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த 7th இன்புட்டில் தான் வந்து நமக்கு டேட்டா ஹையாக இருக்குது அப்படின்னா இந்த 7ஓட வேல்யூ பாருங்கள், அவுட்புட்டில் 1 1 1ன்ட்டு இருக்கும். ஸோ உங்களோட அவுட்புட் வேல்யூஸ் இங்கே 1 1 1ன்ட்டு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அகெயின் y0 y1 y2 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ y2ஓட வேல்யூ எடுத்துட்டிங்க அப்படின்னா எங்கெல்லாம் நமக்கு அவுட்புட் ஹை கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ 4 5 6 7ல் தான் நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ y2 = 4 + 5 + 6 + 7. ஸோ இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல D4 + D5 + D6 + D7 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னும் சில இடத்துல I4 I5 I6 I7ன்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பட் கான்செப்ட் சேம் தான். நெக்ஸ்ட் அகெயின் y1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவுட்புட் எங்கே ஹையாக இருக்குது, நமக்கு 2 3 அண்ட் 6 and 7ல் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக y0ஓட ஈக்குவேஷன் வந்து ஆல்டர்னேட் வேல்யூஸில் நமக்கு அவுட்புட் ஹை கிடச்சிருக்கு. ஸோ 1 + 3 + 5 + 7ன்னு இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஆக்டல் டு பைனரி என்கோடர். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டைப் வந்து ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி என்கோடர். சரிங்களா? ஸோ ஹெக்ஸாடெசிமல்னால் நமக்கு தெரியும், அதனுடைய பேஸ் வேல்யூ வந்து 16. ஸோ 0லேருந்து 15 வரைக்கும் நமக்கு இன்புட் வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹெக்ஸாடெசிமலை நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 4 அவுட்புட்ஸ் தேவைப்படும். அதாவது 4 பிட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் நமக்கு இருக்குது. அதுதான் வந்து y3 y2 y1 அண்ட் y0. ஸோ இப்போ இந்த 4 வேல்யூஸும் வந்து நம்மளோட பைனரி ஈக்குவலன்ட். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இன்புட்டுக்கு ஈக்குவலண்ட்டான 4 பிட் பைனரி ரெப்ரசன்டேஷன் நம்ம இங்கே அவுட்புட் சைடில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம என்கோடரில் எப்படி ரிலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இன்புட் சைடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் 0லேருந்து 15 வரைக்கும் இங்கே இந்த டேட்டா லைன்ஸ்க்கு ஃபீட் பண்ணியிருக்கோம். அண்ட் அவுட்புட் எண்டில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பைனரி வேல்யூஸ் ஆஃப் y3 y2 y1 y0 இதை வந்து நம்ம அவுட்புட் சைடில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 16 இன்புட்ஸ் இருக்குது அண்ட் 4 அவுட்புட்ஸ் இருக்குது. ஸோ 16 வந்து நம்ம 2/4ல் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2/4 இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு 4 அவுட்புட்ஸாக இங்கே என்கோட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய என்கோடர் கன்வர்ஷனே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற இன்புட்ஸ் 0லேருந்து F வரைக்கும் இருக்குது. இதில் எந்த டேட்டா ஹையாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அண்ட் அந்த பர்டிகுலர் லைன் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் ஃபீட் ஆயிரும். சரிங்களா? ஸோ கான்செப்ட் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் என்கோடர்லேயுமே அதே தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்புட்டில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது அண்ட் அவுட்புட்டில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது. ஸோ இன்புட்டில் வந்து நம்ம டெசிமல் வேல்யூஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது டெசிமல் என்கோடராக ஆகும். சப்போஸ் ஆக்டல் வேல்யூஸை வந்து நம்ம இன்புட்டில் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆக்டல் டு பைனரி என்கோடராக இருக்கும். அண்ட் இங்கே நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி என்கோடர். சரிங்களா? ஸோ இதனுடைய அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். y0 y1 y2 y3. அகெயின் y0 வேல்யூ எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் நமக்கு டேட்டா ஹை இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆல்டர்னேட் வேல்யூஸ் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு டேட்டா ஹைன்னு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி y1 y2 y3. ஸோ அந்த ஒவ்வொரு காலம்லையும் உங்களுக்கு அவுட்புட் வந்து எப்போல்லாம் ஹையாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஹையாக இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் வந்து அவுட்புட் ஈக்குவேஷனில் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி என்கோடர். ஸோ நம்ம பார்த்த இந்த டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.